ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மார்னிங் எந்திரிச்சு வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டு வந்து பூஜை ரூமில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடியே குக்கரில் ரைஸ்க்கு வச்சுட்டு போயிருந்தேன், பதிமுக தண்ணிக்கும் வச்சுட்டு போயிருந்தேன். இது ரெண்டும் ரெடி ஆகட்டும், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிரை வந்து அலசி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இன்றைக்கி வந்து புடலங்காய் சாம்பார் வைக்கலான்றது. ஏன்னா காய்கறி வாங்கிட்டு வந்து புடலங்காய் வந்து அப்படியே இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் புடலங்காய், தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி கரைசல், கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள், மசாலாத்தூள், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்தாச்சு. இதில் சேர்த்துருக்குது. இது அப்படியே ஒரு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்த உடனே நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிட்டா புடலங்காய் சாம்பார் ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இஞ்சி டீ தான் போட்டுட்ருக்கிறேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்ருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எதுவும் அவ்வளோவா சமைக்கலை. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிறதுனால கூட்டு எதுவுமே நான் வைக்கலை. அவசரமாக கொஞ்சம் ஒரு 7:30க்கு தான் போக வேண்டியது இருந்தது. அதனால் டக்குனு இதை மட்டும் சமைச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து சாம்பார் வச்சு இந்த அப்பளம் இருக்கிற அப்பளத்தை பொரித்து ஊறுகாய் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன். நாங்கள் போகிறதுனால நாளைக்கு ஸ்கூல் லீவு தான், அதனால் சும்மா இன்றைக்கி சிம்பிளாக கொண்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. அதையும் தாளித்து நம்ம ஊற்றியாச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு நம்ம லன்ச் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்மளோட வந்து காலை வேலை வந்து முடிஞ்சிச்சு. என்ன சமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் சாம்பார், அப்புறம் நேற்று வச்ச கொஞ்சம் ரசம் கொஞ்சம் இருக்குது, பதிமுக தண்ணி ஒன்று போட்டிருக்குறோம். இது கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ பனங்கள் கண்டு போட்டு அந்த இருமலுக்கு சாப்பிடுவோம் இல்லையா, அது நான் எதுக்குமே செஞ்ச வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அது இருந்தது. அவ்வளோதான். இதுதான். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிட்றப்ப அப்போ ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி விட்டாச்சு. இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நம்ம டிஃபன் லன்ச் எதுவும் நம்ம இது பண்ணலை. இல்லைன்னா ஒரு பொரியல் பண்ணுவோம், ஏதாவது ஒரு இது பண்ணுவோம். இன்றைக்கி சிம்பிளாக வச்சாச்சு. பாப்பாவுக்கு அதோட கையோட லன்ச் பேக்குமே பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவள் கிளம்பி போயிடுவான். நம்ம வெளில போகணுன்னு சொன்னாலேயே வெளில போயிட்டு வந்துடலாம். அதுக்காண்டி தான் சுட சுட சாதத்தை வச்சுட்டு சாம்பார் தேங்காய் எண்ணெயில் தான் சாம்பார் வச்சேன். புடலங்காய் சாம்பார் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும், அதனால தான் நான் அதை வீடியோ எடுக்கலை. புடலங்காய் மட்டும் போட்டு வைக்கிற சாம்பார் தான், வேறு எந்த காயுமே போடாமல். அது வந்து புடலங்காய் சாம்பார் வந்து பாசிப்பருப்பில் வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பில் வைக்கிறத காட்டிலும் பாசிப்பருப்பில் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிக்கிறப்போ தேங்காய் எண்ணெயோட கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வச்சாச்சு. பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணியாச்சு. சாம்பாரும் ஒன்றில் ஊற்றி வச்சாச்சு. அவளுக்கு சரி தொட்டுக்கிறதுக்கு ஒன்று இல்லைங்கிறதுக்காண்டி ஊறுகாய் வச்சுருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம அப்பளம் வந்து பேக் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது.